பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அல்ஹம்துலில்லா, கண்ணியத்துக்குரிய நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த இலங்கை நாட்டிலே அழகான ஒரு சமூக அமைப்பை உண்டாக்கி தந்திருக்கின்றான். உண்மையிலே நாம் அந்நிய சமூகத்துடன் வாழக்கூடிய மக்கள் அந்நிய சமூகத்துடன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றது, நபி அவர்கள் அந்நிய சமூகத்துடன் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவது நமக்கு கட்டாயம். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய நேயர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் எப்படி நடந்து கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை நாம் அறிய வேண்டும். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற இன மக்களுடன் சேர்ந்து வாழுவதிலே மிக அழகான உதாரண புருஷனாக இருந்தார். அவர்களுடைய பல சம்பவங்கள் இதற்கு ஆதாரமாக அத்தாட்சியாக நமக்கு இருக்கின்றது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதி ஒருவரிடம் கடனுக்கு ஒரு பொருளை வாங்கியிருந்தார். அந்த யஹூதி கடன் தவணைக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நபி அவர்களுடைய ஜுப்பாவின் அந்த கொலரின் மூலமாக பிடித்து நபி அவர்களிடம் அந்த கடனை திருப்பி கொடுக்குமாறு சொன்னார். இதை கண்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமடைந்து நபியுடைய ஆடையை இப்படி பிடிக்கிறாரா என்ற ஒரு ஆவேசத்துடன் அந்த யஹூதியை பிடித்து தள்ளி அந்த யஹூதிக்கு ஏச ஆரம்பித்தார். உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த விடயத்திலிருந்து தடுத்து, உமர், நான் அவரிடம் கடன் வாங்கி இருக்கின்றேன், எனவே நான் அவருக்கு இந்த விடயத்திலே நாம் அவருக்கு கீழால் உள்ளவர், உனக்கு எந்த விதத்திலும் அவருடன் இந்த முறையில் நடந்து கொள்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை, எனவே உமர், நீ இந்த மனிதனுக்கு என்னுடைய கடனையும் நிறைவேற்றி நீ நடந்து கொண்ட இந்த முறையின் காரணமாக அவனுக்கு மேலதிகமான ஒரு பணத்தை சதகாவாக குடித்து விடு என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு படித்தார்கள். கண்ணியத்துக்குரிய நேயர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு இன மக்களுடன், முஸ்லிம் அல்லாதவர்களுடன் பழவின முறை. இன்னொரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு யஹூதி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வேலை இருக்கின்றது, நாளை தினம் அந்த வேலை மீதமாக இருக்கின்றது, எனவே நான் நாளைக்குத்தான் என்னுடைய ஊருக்கு போக வேண்டும், எனக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை அமைத்து தாருங்கள் என்று நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஒரு இடத்திலே இந்த யஹூதிக்கு இரவு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். உணவுகளையும் கொடுத்து தங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். ஆனால் இந்த யஹூதியுடைய முழு நோக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பது. எனவே அவன் அதிகாலையிலே எழும்பி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை அவருக்கு கொடுத்தாரோ அந்த இடத்திலே மலம் கழித்து விட்டு அந்த இடத்தை ஒரு நஜீஸான இடமாக மாற்றிவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். ஆனால் சென்ற மனிதன், அந்த சென்ற யஹூதி அவருடைய வாளை வைத்து விட்டு சென்று விட்டால், இப்பொழுது அவன் போகக்கூடிய இடை வழியிலே அவனுக்கு ஞாபகம் வருகின்றது, நான் வாளை இந்த இடத்திலே வைத்துட்டு வந்துட்டேனே என்று திரும்பி இந்த இடத்துக்கு வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தங்குவதற்காக வேண்டி கொடுத்த அந்த அறைக்கு வரக்கூடிய நேரத்திலே பயந்து வாரான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் செய்த இந்த விடயத்தை கேள்விப்பட்டால் அல்லது கண்டால் என்னை தண்டிப்பாரே என்ற பயத்துடன் வாரார். வரக்கூடிய நேரத்திலே தூரத்திலிருந்து காண்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யஹூதியுடைய மலத்தை, தன்னுடைய மலத்தை நபி அவர்கள் தன்னுடைய திரு கரங்களால் அதை சுத்தம் செய்து கொண்டிருப்பதை இந்த யஹூதி காண்கின்றான். இதை கண்டு அவன் இன்னும் பயப்படுகின்றான். இந்த நேரத்திலே நான் முன்னால் சென்று விட்டால் நபி அவர்கள் கோவத்தால் என்னை கொன்று விடுவார்களோ தெரியா என்ற பயத்தால் அவர் பயந்து நபி அவர்கள் முன்னிலையிலே வரக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யஹூதியை கண்ட உடனடியாக முன்னால் வந்து சொன்னார், என்னை மன்னித்து விடுங்கள்,
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த யகூதி நபி அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை. நபி அவர்கள் இந்த யகூதி இடத்திலே வந்து சொல்கின்றார், என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு இரவு உணவை தந்தேன், அதே போன்று தங்குவதற்குரிய வசதி வாய்ப்புகளையும் ஏற்பாடு செய்து தந்தேன். ஆனால் உங்களுடைய வெளி தேவையை எங்கே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்து விட்டேன். எனவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யகூதியை பார்த்து சொன்னார். இதை கண்ட அந்த யகூதிக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. இப்படியான ஒரு புனிதமான ஒரு மனிதனுக்கா நான் இப்படியான கேவலமான விடயத்தை செய்தேன்? இது நான் எவ்வளவு ஒரு கேவலமான விடயத்தை செய்திருக்கின்றேன். இப்படியான ஒரு மனிதனை நான் அவமானப்படுத்துவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை விளங்கிய அவர் உடனடியாக நபி அவர்களுடைய திருக்கரங்களை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்துக்குரிய நேர்களே, இதுதான் உண்மையான பண்பு. அந்நிய மதத்தினர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று நபி அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை. நாங்கள் வேதங்களால் நாம் நிறைவேற்றக்கூடிய காரியங்களிலே வித்தியாசப்படலாம். எம்முடைய வேதம் இஸ்லாம், அவர்களுடைய வேதம் அந்நிய வேதங்களாக இருக்கலாம். ஆனால் சமூகவியலான விடயங்களிலே நாம் ஒன்றுபட வேண்டும். சமூகத்திலே ஒரு விடயம் வந்துவிட்டால் நாங்கள் சேர்ந்து அந்த விடயங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு நாம் கை கொடுக்க வேண்டும். அவர்கள் அந்நியர்கள் என்று நாம் அவர்களை ஒதுக்கக்கூடாது. அவர்கள் நம்முடைய வணக்க ஸ்தலங்களுக்கு வருவதற்கு ஆசைப்பட்டால் அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இன்று முஸ்லிம்கள் அந்நிய சமூகங்களோடு தூரமாக பழகக்கூடிய ஒரு கூட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் இந்த எண்ணத்தை நாம் மாற்றிவிட வேண்டும். அவர்களுக்கு பூர்த்தியான அனுமதிகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய வணக்க ஸ்தலங்களுக்கு வந்து நம்முடைய வணக்கங்களை அவர்கள் பார்க்கட்டும், நம்முடைய முஸ்லிம்களுடைய பண்பாடை பார்க்கட்டும். இதை பார்த்த அவர்களுக்கு இஸ்லாமியர்களை பற்றி, முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணம் ஏற்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தடவை நஜ்ரானை சேர்ந்த சில யகூதிகள் நபி அவர்களிடத்திலே ஒரு விடயத்தை ஆலோசிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீண்ட ஆலோசனை செய்தார்கள். ஆனால் நீண்ட ஆலோசனை செய்து அன்று அவர்களுடைய ஆலோசனை முடிவடையக்கூடிய நேரத்திலே இரவு நேரமாக ஆகிவிட்டது. அவர்களுக்கு அவர்களுடைய ஊருக்கு திரும்பி போவதற்கு முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், எங்களுக்கு தங்குவதற்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செஞ்சு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே, கண்ணியத்துக்குரியவர்களே, மஸ்ஜிதுன் நபவியிலே அந்த யகூதிகளுக்கு, அந்த நஜ்ரானை சேர்ந்த யகூதிகளுக்கு தங்குவதற்குரிய சகல வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். வெறும் அவர்களை வரவைத்தது மாத்திரமல்ல, தங்கக்கூடிய சகல வசதி வாய்ப்புகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அந்த அளவு அந்நியர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ஸிலுன் நாஸ மனாஸிலஹும், நீங்கள் ஒவ்வொருவருடைய தகுதிக்கேற்ப அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்கள் அந்நிய மக்கள், அந்நிய குருமார்கள், மத குருமார்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்குரிய இடத்தை நீங்கள் கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் ஏற்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இரு சம்பவங்கள் அல்ல, பல சம்பவங்கள் இதற்கு எமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நியர்கள் என்று பார்க்கவில்லை. நோய் ஏற்பட்டால் அவர்களை விசாரிக்க சென்றார்கள். ஒரு தடவை ஒரு யகூதி வாலிபர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவரை பார்க்க போகின்றார்கள். பார்க்க போய் அந்த யகூதியிடத்திலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த யகூதி வாலிபர் தன்னுடைய தகப்பனுடைய முகத்தையும் நபி அவர்களுடைய முகத்தையும் பார்க்கின்றார்கள். உடனே தகப்பன் விளங்கி கொண்டால் நபியுடைய வேண்டுகோளை இவர் ஆசைப்படுகின்றார் போல் என்று விளங்கி உடனடியாக அந்த தந்தை மகனிடத்திலே உனக்கு விருப்பமானதை நீ செய் என்பதாக சொன்னார்கள். உடனே அவர் ஷஹாதா கலிமாவை இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய சமூகத்திலே அந்நியர்கள் நோய்வாய்ப்பட்டால், அவர்களுக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்பட்டால் நாம் முன்னின்று அந்த விடயங்களை கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் அவர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படும். அது மாத்திரமல்ல, சமூகத்திலே ஒரு ஒத்துமை ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமூகத்திலே ஒத்துமையை ஏற்படுத்தக்கூடிய சகல வழிகளையும் நமக்கு ஏற்பாடு செய்து அதற்குரிய முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும்
ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.